நனையுதே இது என காதலா சாதலா பழகிய காலங்கள் என் பார்வையில் எரியுதே பாதைகள் அழுவுதே இது ஏனோ ஏனோ. Here's to the ones that we got. Cheers to the wish you were here, but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones that it ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா தீவித்தடலில் புதுசாக நம்ம சென்னை தீவித்தடலில் புதுசாக திறந்து இருக்க துபாய் எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கும். அண்ட் உள்ள என்ன இருக்கலாம் அப்படிலாம் பார்ப்போம். 75% ஒர்க் தான் இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம், 100% முறையில். அண்ட் இது அக்டோபர் 30 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் வேணா போய் இப்போ செக் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது ஒருத்தங்க கூட இல்லை, நாங்கள் தான் போனோம். அண்ட் முக்கால்வாசி ஸ்டால்ஸ் ஓப்பனே பண்ணல, சில ஸ்டால்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாப்பிட்ற கடை ஒன்று கூட இல்லை. அண்ட் நம்ம மெயினாக எக்ஸிபிஷன் போகிறதே இந்த டெல்லி அப்பளம் அண்ட் அதுக்காக தான் போவோம். அண்ட் அதுவே இல்லை, ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருந்து, அங்கே மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். அதில் நீங்கள் அப்படியே வீடியோக்குள்ள பார்ப்பீங்க. அண்ட் லைனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை, நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஒரு சுத்தமாக கூட்டம் இல்லை. அண்ட் கூட்டம் இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான், கொஞ்சம் வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் திறந்து வச்சுருந்தாங்க. அது நாங்கள் போகும்போது ஒரே ஒரு டெல்லி அப்பளம் கடை இருந்தது. அண்ட் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தாவே உங்களுக்கு அந்த ட்வின் டவர்லாம் தெரியும். அண்ட் அண்ட் அது அந்த ரியல் ட்வின் டவரில் பட் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நிறையா. அண்ட் சில அதிசயங்கள்லாம் அப்படியே இருக்குல்ல, வேர்ல்டு மிராக்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் அப்படியே டெல்லி அப்பளம் பஜ்ஜிலாம் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் அண்ட் பார்க்க சூப்பராக இருக்குது. ஏதோ ரியல் ட்வின் டவர் மாதிரி தான் இருந்து, நேரில் பார்த்தா வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் யூடியூப்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் ஆனது வந்து செப்டம்பர் 5 தான் ஓப்பன் ஆச்சு. நாங்கள் செப்டம்பர் 6 போயிட்டோம், ஓகேங்களா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா அண்ட் பாரிஸ்லாம் தெரியும். அண்ட் நாங்கள் அப்படியே லண்டன் பிரிட்ஜ் அந்த செட்டுக்குள்ளே அப்படியே போகிறோம். அந்த லண்டன் பிரிட்ஜ் செட்டும் சூப்பராக இருந்ததுங்க, ஓகேங்களா. அண்ட் ரியலாக இருக்க மாதிரி இருந்து பட் நல்லா இருந்து. அண்ட் இதில் பிடிச்சதே எனக்கு வந்து அந்த துபாய் வால் தான், வேறு லெவல் இருந்தது. நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அண்ட் பீஸா டவர்லாம் பண்ணியிருந்தாங்க, அதுதான் நீங்கள் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அண்ட் நான் வந்து கிம்பலில் தான் வீடியோ எடுத்திருந்தேன், அதனால தான் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்குது, இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த கிம்பல் வீடியோ, அதையும் நீங்கள் பார்த்துருவாங்க. அண்ட் இங்கேருந்து பாரிஸ் டவர் சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த பீஸா டவர்லாம் இருக்குது சைடில், ஓகேங்களா. அதெல்லாம் நல்லாவே இருக்குங்க, ஓகேங்களா. அண்ட் நீங்கள் போய் இதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் கூட்டமே இல்லாததுனால நல்லா இருந்தது. நீங்கள் சாட்டர்டே சண்டே போவோம், வீக் டேஸ்லேயும் போய் பாருங்கள், கூட்டம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம போகிறது வந்து லண்டன் பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கோம். அந்த லண்டன் பிரிட்ஜ் அப்படியே நார்மலாக ஒரு இது மாதிரி தான், பட் நல்லா இருந்ததுங்க. இது பேர் என்னன்னு தெரில, மறந்துடுச்சு. அண்ட் நான் உங்களுக்கு முடிஞ்ச சைடில் போடுறேன் இது பேர் நான், ஓகேங்களா. அண்ட் இது துபாயில் தான் இருக்கும். அண்ட் இங்கேருந்து பாரிஸில் இருக்க ஈஃபில் டவர், அந்த ஈஃபில் டவர் தான் வேறு லெவலில் இருந்து பார்க்க அப்படியே பளபளன்னு இருந்தது. நேரில் பார்த்தீங்கன்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராகவே இருக்கும். அண்ட் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக அந்த வால் ஆஃப் அந்த துபாயோட வால். சவுதி அரேபியா நினைக்கிறது, சாரி துபாய்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று. அண்ட் அது இப்போ தான் இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 75% ஆஃபருக்கு தான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, 100% இன்னும் முடியலை, ஓகேங்களா. அண்ட் நான் இது ஒரு லொக்கேஷன்லாம் கீழே தரேன். அண்ட் ப்ரைஸ் வந்து என்ட்ரி ஃபீஸ் ஒருத்தருக்கு 100 ருபீஸ் வாங்குறாங்க. அண்ட் பார்க்கிங் ஃபீஸ் 50 ருபீஸ் வாங்குறாங்க, ஓகேங்களா. அண்ட் ஒரு வெஹிக்கலுக்கு 50 ருபீஸ், ஓகேங்களா, 2 வீலருக்கு. அண்ட் 100 ருபீஸ் பர் ஹெட், ஓகேங்களா. அண்ட் உள்ளே வாங்குறதுலாம் அது அடிஷ்னல். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துபாய் புர்ஜ் கலிஃபா தெரியும். அண்ட் புர்ஜ் கலிஃபா இருக்கிறதுலே பெருசாக கட்டியிருந்தாங்க, செம்மையாக கட்டியிருந்தாங்க. அண்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டால்ஸ் இருந்து அந்த பக்கம் அந்த ராட்னம் அண்ட் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்து, ஓகேங்களா. அதாவது ரோலர் கோஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு தீம் பார்க் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது, ஓகேங்களா. அண்ட் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அதெல்லாம் சில இதாக இருந்தது, அந்த லயன். அண்ட் இந்த புர்ஜ் கலிஃபாவும் வேறு லெவலில் இருந்து கிட்ட இருந்து பார்க்க, நாங்கள் அவ்வளோ கிட்ட இருந்து பார்த்தோம். சில ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் நாங்கள் அப்படியே ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, நிறையா பேர் இல்லைங்க. நாங்கள் ஒரு 2-3 பேர் தான் இருந்தோமே சொல்லலாம், 2-3 ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க உள்ள. அண்ட் நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு செப்டம்பர் எண்டில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக 100% ஒர்க் முடிச்சிருக்கும், நல்லா நீங்கள் ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ரங்கராட்னம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். அண்ட் இன்னும் ஃபுல்லாக இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக மினி ரோலர் கோஸ்டர், அந்த மினி கிட்ஸுக்கெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்து. அண்ட் அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் பெருசாகவே இந்த தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா இருந்து. அண்ட் காற்றும் நல்லா வந்தது அன்றைக்கின்னு பார்த்து, ஏன்னா அன்றைக்கி வெயிலும் இல்லை, அதனால் காற்று வந்து நீங்கள் வீக் டேஸில் போங்க, கூட்டம் இல்லாமல் இருக்கும். அண்ட் நானும் கூட்டமாக இருந்தால் ஷையாக இருக்கும் வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக இது பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்
நம்ம கிட்ட இருந்து நான் உங்களுக்கு அந்த பாரிஸ் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஐ மீன் ஈஃபில் டவர. சூப்பரா கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிஷிங் பவுல்ஸ், கேம்ஸ், த்ரோ பால் அந்த கேம்ஸ்லாம் இருந்து கன் ஷூட்டிங் அந்த கேம்ஸ்லாம் உங்களுக்கு விளையாடலாம். ஏன்னா அது ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்களும் விளையாடணும். ஆனால் எங்களுக்கு லக்கில் கிடைக்கல. ஓகேங்களா. அண்ட் நாங்கள் அப்படியே இங்கே சில குட்டி நாய்ங்களாக இருந்து உங்களுக்கு இங்கேருந்து கரெக்டாக தெரியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போ போகாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே போங்க. ஏன்னா இன்னும் சில ஸ்டால்ஸ்லாம் ஓப்பன் ஆகல. போகிறது வேஸ்ட்டு தான். அண்ட் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போனால் கொஞ்சம் திறந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்களா. கிளம்பிட்டோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ட்வின் டவர் தெரியுதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குல்ல. ஓகே. நாங்கள் அப்படியே சும்மா சில பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஓவரால் வியூ காமிச்சிடுறேன். இந்த லண்டன் பிரிட்ஜ் ஐ மீன் வெளியில இருந்து. லண்டன் பிரிட்ஜ் செட்டுது. ஓகேங்களா. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல்ஸ் தான். ஓகேங்களா. ஃபுல்லாக அப்படியே கட்டியிருக்காங்க. பட் நல்லா கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சென்னை டிவி தியேட்டரில். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய விளாக்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் பை பை டாஸ் யூ வாண்ட் இல்லை சன்ஷைன் விளாக்ஸ் மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய கடை வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து விளாக் போடுறேங்க. ஓகேங்களா. பை.